இதுவரைக்கும் குரு பகவான் மிகவும் சாதகமற்ற 10ஆம் வீட்டில் இருந்து உங்களை வந்து பாடாப்படுத்தியிருப்பார்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனியும் உங்களுக்கு ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறதால நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக வந்து ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியான பிரச்சனைகள், அதாவது ஆன்சைட்டி டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கலாம். உடல் உபாதைகளும் நிறைய பேருக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். பிபி, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இது மூலமாக நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அளவு கூட வந்து டைம் வந்து பேடாக இருந்திருக்கு. வேலை பார்க்குறவங்களுக்கும் இது வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து வேலையே போயிருக்கும். வேலை இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கலாம். எப்போ எனக்கு வந்து புதுசாக வேலை கிடைக்க போகுதுங்கிற ஸ்டேஜில் தான் சிம்மராசிக்காரங்க வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்குது. இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது இருக்குது. ஆனால் குரு பகவான் வந்து இந்த 11ஆம் வீட்டுக்கு வர்றது வந்து இது வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த லாபஸ்தானம் என்னங்கிறதுனா பணவரத்தை அதிகமாக கொடுக்குது. ஸோ இந்த குரு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். அதனால உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஏற்கனவே சர்ஜரி பண்ணணுங்கிற லெவலுக்கு இருந்தால் கூட இந்த சமயத்தில் வந்து ஒரு இல்லை சர்ஜரிலாம் தேவையில்லை, கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டாலே வந்து சரியாயிடுங்கிற லெவலுக்கு வந்து குருபலம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குன்றத கண்டிப்பாக சொல்ல முடியும். வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ரொம்ப கூடிய சீக்கிரமே, அதாவது குரு பயிற்சி ஆரம்பித்த ஒரு 1-1.5 மாதம் ஜூன் ஜூலையிலே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஜாப் கிடச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா குரு 11ல் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து வேலை இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் கண்டிப்பாகவே கிடச்சிரும். குரு பகவான் வந்து 11ல் இருந்தாலும் சனி வந்து 8ல் இருக்கிறதால என்ன ஆகும்னா, வேலை வந்து அதிகமாக பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறதே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து வேலை பார்த்தாலும் அதுக்குரிய கரெக்டான ஒரு வந்து ஒரு வருமானம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் போனஸ் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அதுக்குரிய கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த சமயத்தில் வந்து கிடச்சிரும். ஏன்னா ஏற்கனவே இந்த பீரியட் வந்து நீங்கள் வேலை பார்ப்பீங்க, ஆனால் அதுக்குரிய கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் மேனேஜருக்கு போய்டும், இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க தட்டிட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு ஒன்றுமே கிடச்சிருக்காது. ஆனால் இந்த சமயத்தில் இந்த குரு பயிற்சி வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் சோதனையெல்லாம் கொடுக்காது. கண்டிப்பாக நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும். அது ரொம்ப வருஷமாக ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் வந்து ஒன்று வந்து வர ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மார்ச் மாதம் 2026 மார்ச்சில் கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் கிடச்சிரும். ஸோ சொத்துக்களை புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சமயத்தில் வாங்கலாம். ஆனால் நீங்கள் இந்த உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, ரெடி டு மூவ் இன் ப்ராப்பர்ட்டி, அதாவது உடனே கட்டி ரெடியாக இருக்கிற வீடாக பார்த்து வாங்க. ஒரு 2 வருஷம் கழித்து ரெடி ஆகக்கூடிய மாதிரியான வீடை வந்து புதுசாக வீடை வந்து வாங்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டைம் நல்லா இல்லை. ஆனால் இந்த நெக்ஸ்ட் ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குல்ல, மே 2026 வரைக்கும், அந்த டைம் வரைக்கும் சூப்பராக இருக்குது. அதனால் அதுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ண முடியுமோ, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, இந்த குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து சிறப்பாக இருக்கும். சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்லைனா கார் வாங்குறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும்னாலும் சரி, இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இது வந்து பல சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக தான் இருக்குது. சில பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்குரிய விசா வந்து கிடச்சிரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டம்னு சொல்லலாம். அஷ்டமத்து சனியாலையும் அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. 10ஆம் இடத்து குருவும் வந்து நிறைய படுத்தி எடுத்திருக்கும். ஸோ மார்க்ஸ் எல்லாம் கம்மியாக வாங்கி ஸ்டூடெண்ட்ஸும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். அவங்க மொத்தத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து மிகவும் யோகமான பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகுது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதம் மட்டும் குரு பகவான் வக்கரமடையக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலங்களை குறைத்துக் கொள்வதற்கு பழனிமலையில் இருக்கிற முருகனை வழிபட்டு வந்தாலே இந்த குரு பயிற்சி காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த குரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும்.